பிக் பாஸ் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சீசன்லயுமே கடந்து வந்த பாதை அப்படின்னு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்கப்படும். அதில் பிக் பாஸ் போட்டியாளர்கள் இந்த பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய லைஃப் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நிறைய கதைகள் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அந்த கண்டஸ்டன்ட் மேலே நமக்கு பரிதாபம் வரும், அவங்கள வந்து நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அதே டாஸ்க்கை வந்து செகண்ட் லவ் அப்படின்னு விஜய் டிவி லான்ச் பண்ணியிருக்கிற இந்த பர்டிகுலர் ஷோலையும் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 6 கண்டஸ்டன்ஸும் 6 ஃபீமேல் கண்டஸ்டன்ஸு 6 மேல் கண்டஸ்டன்ஸு அவங்களுடைய கதைகளை சொல்கிறாங்க. அதில் மோனிஷா என்கிற போட்டியாளருடைய கதை வந்து கதை அல்ல, அது ஒரு சோஷியல் இஷ்யூ. காதலிக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய, இல்லை நான் இதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போக போகிறேன் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கதை. ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே ஒரு பெண் போகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அதே போல தான் மோனிஷாவுடைய வாழ்க்கையிலையும் ஒரு திருமண பந்தம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. 8 வருடம் சட்ட போராட்டத்திற்கு பிறகு அந்த லைஃப்ல இருந்து மோனிஷா வெளியில் வருவதற்கான ஒரு முக்கிய காரணம் இருக்கு. அவருடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு சைக்கோபாத்தாக இருந்தது மட்டும் இல்லாம மோனிஷாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. கேரளாலலாம் 100 சவரன் 200 சவரன் நகை போட்டு கட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான விஷயம். எனக்கும் வந்து அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. என்னுடைய கணவர் வந்து எனக்கு வந்து நகையும் திருப்பி கொடுக்கல, அதே நேரத்தில் வந்து என் கணவருக்கு நான் பணம் கொடுத்து டிவோர்ஸ் வாங்கிட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்தது. எங்கள் 2 பேருக்கு நடுவில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், சண்டை வரும். இவருக்கு சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அடுத்து இவ நம்மளை விட்டு போகாமல் இருக்க பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக இந்த மோனிஷா அப்படிங்கிற பெண்ணை, அந்த பெண்ணுடைய முன்னாள் கணவன், இன்டிமேட் மொமெண்ட்ஸ் இருக்கும்ல, ஒரு கணவனும் மனைவியும் பெட்ரூமில் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மொமெண்ட்ஸு, இந்த பொண்ணு வந்து ட்ரெஸ் மாத்துறப்போ, இது மாதிரி பல்வேறு விஷயங்களை அந்த பொண்ணுடைய அனுமதி இல்லாமல் ஃபோட்டோஸாக வீடியோஸாக எடுத்து வைத்திருக்கிறாரு அந்த பொண்ணுடைய முன்னாள் கணவர். அதை சொல்லி மோனிஷா அழுகும் போது அங்கே இருந்த 6 ஆண்களுக்கும் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு. எப்படா ஒரு ஆம்பளை, அதுவும் கட்டின பொண்டாட்டிக்கு மனைவிக்கு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு அங்கே இருந்த ஆண்கள் ரொம்ப கூனி குறுகி உட்காந்துருந்தாங்க. ஒரு ஆணா இந்த கதையை கேட்கும் போது எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கு. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சது ஒரு ஆண். இந்த மோனிஷாவுடைய விஷயத்தை நான் ஏன் வந்து ஒரு சோசியல் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் காதலால் ஈர்க்கப்பட்டு அந்த இன்டிமேட் மொமெண்ட்ஸை வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிறது, நாளைக்கு அவங்க 2 பேரும் பிரியணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கும் போது அது அவங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படுது. மோனிஷாவை அவர் அந்த மாதிரி அந்தரங்க ஃபோட்டோக்கள் எடுத்து வைத்ததற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று அவ நமக்கு அடிமையாக கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும், நாளைக்கு நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு அவள் யோசிக்கக்கூடாது. அதை வச்சு நம்ம அவளை என்ன வேணாலும் மென்டல் டார்ச்சர் பண்ணலாம். நாளைக்கு அவள் நம்மளை விட்டு விலகி போனால் கூட நாளைக்கு வந்து அந்த ஃபோட்டோஸை வச்சு வீடியோஸை வச்சு மிரட்டலாம். ஏன்னா மோனிஷா அவர்கள் வந்து பணம் கொடுத்து, காசு வந்து பல லட்சங்கள் கொடுத்து தான் டிவோர்ஸ் அப்படிங்கிறத அந்த நபர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. 100 சவரனுக்கு மேலே அந்த பொண்ணுக்கு வீட்டில் நகை போட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த நகையும் திருப்பி கொடுக்காம அந்த பொண்ணோட வீடியோக்களை வச்சு அந்த பொண்ணுக்கிட்ட பணம் வாங்கி அதுக்கப்புறம் டிவோர்ஸில் வந்து கையெழுத்து போட்டு மோனிஷாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்காரு அந்த பெண்ணுடைய முன்னாள் கணவர். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பு நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த ஆணுடைய அந்தரங்க ஃபோட்டோ அந்த பெண்ணுக்கிட்ட இருக்கிறப்போ, அந்த பெண்ணுடைய அந்தரங்க ஃபோட்டோ அந்த ஆண்கிட்ட இருக்கிறப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக்கப் நடக்குது, அந்த ஒரு பெண் வந்து இன்னொரு ஆணை நோக்கி போகணும்னு நினைக்கிறா, இவன் ஒரு சைக்கோபாத்தாக இருக்கான், இவன் ஒரு ஃப்ராடாக இருக்கான், இவன் ஒரு பொறுக்கியாக இருக்கான், இவன் கூட இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்காது, குடிகாரனாக இருக்கான், இவனை நம்பி நம்ம லைஃப்பை எப்படி ஒப்படைக்கிறது அப்படின்னு பெண்கள் ஏதாவது ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் இவன் நமக்கு சரி வர மாட்டான்னு பின்வாங்குவாங்க. அப்படி பின்வாங்கும் போது அந்த அந்தரங்க போட்டோஸ் வந்து இந்த மோனிஷா கணவர் போன்ற சைக்கோ மனநிலை கொண்ட ஆண்கள் கிட்ட சிக்குச்சு அப்படின்னா அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அந்த பெண்ணை தன்னுடைய வசதிக்காக, தன்னுடைய விருப்பத்திற்காக ஒரு பொம்மலாட்டம் போல, ஒரு பொம்மையை போல ஒரு பெண்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. அதனால நம்ம பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இன்டிமேட் மொமெண்ட்ஸை, அந்தரங்கங்களை வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்துக்காதீங்க. அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது நாளைக்கே பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதமாக போயிடும். குறிப்பாக இதில் ஆண் பெருசாக நஷ்டம் அடைகிறதில்ல. நான் வந்து சட்டை இல்லாமல் நிற்கிறதையோ, நான் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதையோ 4 பேர் பார்க்குறான் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு கடந்து போயிடுவான். ஆனால் ஒரு பெண்ணுக்கு அப்படி இல்லை, அவளோட வாழ்க்கையே போச்சு. இந்த மோனிஷா என்கிற இந்த பெண்ணுக்கு 8 வருஷ ட்ராமா, 8
8 வருஷம் ஆயிருக்கு அந்த பொண்ணு அந்த கல்யாண லைஃப்ல இருந்து வெளியில வர்றதுக்கு. அந்த பெண் என்ன யோசிச்சுட்டு இருந்திருக்கும் அப்படின்னா, ஐயையோ! நம்மளுடைய அந்தரங்க ஃபோட்டோஸ் இவன்ட்ட இருக்கே, நம்மளுடைய இன்டிமேட் வீடியோஸ் வந்து இவர்கிட்ட இருக்கே. அந்த பெண்ணுடைய கணவருடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி, உன்னுடைய அந்தரங்க ஃபோட்டோஸ நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோனிஷான்ற பெண்ணுக்கு கால் பண்ணியிருக்கான். அவன் நல்ல விதமா கால் பண்ணி, என்னம்மா உன் அந்தரங்க ஃபோட்டோலாம் வந்து இப்படி வெளில வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்றதுக்காக நலன் விசாரிச்சானா, உன் அந்தரங்க ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு, அதனால நான் சொல்றத நீ கேட்கணும், என்னுடைய ஆசைக்கு இணங்கணும் அப்படின்னு அந்த பொண்ணை மிரட்டினானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்போ இதுல இருக்கக்கூடிய சீரியஸ்னஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காதல் மயக்கத்துல பெட்ரூம்ல நடக்கக்கூடிய விஷயங்களை போட்டோஸா எடுத்து வீடியோஸா எடுத்து நாளைக்கு யானை தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி, தவளை தான் வாயால கெட்டது மாதிரி பெண்கள் இதனால பாதிப்பு அப்படிங்கிறத அடைஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு மோனிஷாக்கு இருக்கக்கூடிய பதட்டம் என்ன அப்படின்னா, மோனிஷாவால இன்னொரு நபர் கூட படுத்து தூங்க முடியல. எங்கேயாவது தூங்கும் போது திடீர்னு அவங்களுக்கு முழிப்பு வந்துருது. யாராவது நம்மளை போட்டோ எடுக்கிறாங்களோ, யாராவது நம்மளை வீடியோ எடுக்கிறாங்களோ அப்படின்னு அது அவங்களுக்கு ஒரு ட்ராமாவே மாறி அவங்கள மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய லைஃப் லாங் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும். அந்த ட்ராமால இருந்து பெண்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம். அதனால பெண்கள் ரிலேஷன்ஷிப் விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. அதனால நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருங்க, ஒருத்தரை நம்புங்க, நீங்க பழகுங்க, அதெல்லாம் நம்ம வேணான்னு சொல்லலை. ஆனா கண்ணை மூடிக்கிட்டு இவனை நம்பி நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஏண்டா ஒரு பெண் தன்னுடைய கணவனை நம்பலைன்னா வேற யாரடா நம்புவா? தாலி கட்டி லைஃப் லாங் நான் உன் கூட இருக்க போறேன் அப்படின்னு இருக்கிறவனே இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறான், வீடியோ எடுக்கிறான் அப்படின்னா, சாதாரணமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவனை நம்பி ஒரு பொண்ணு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல நமக்கு எழுப்பியிருக்கு. சரி, மோனிஷா 8 வருட சட்ட போராட்டத்துக்கு பிறகு அவன்கிட்ட ஒரு வழியா டிவோர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு த செகண்ட் லவ் அப்படிங்கிற இந்த ஷோக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த வந்திருக்கக்கூடிய 6 ஆண்கள்ல யாராவது ஒருத்தரை பிடிச்சி போய் இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க, இல்லை இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோ. அவங்க நம்பிக்கையோடு பழக முடியுமா? முன்னாடி இருந்த மாதிரி அவங்களால சுதந்திரமா இருக்க முடியுமா? இவன் எங்க கேமரா வச்சிருப்பான், இந்த மூலையில இருக்குமா, அந்த மூலையில இருக்குமா அப்படின்னு பயந்துகிட்டே வாடா ஒரு பொண்ணு வந்து லைஃப் லாங் வாழ முடியும். மோனிஷாவுடைய முன்னாள் கணவன் மாதிரி சைக்கோ பாத்துகள், இந்த சைக்கோக்கள் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிறானுங்க. அதனால பொண்ணுங்களுக்கு காதல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சு, என்ன அவன் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையில யாரையும் முழுசா நம்பி அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அவன் எப்படிப்பட்டவன், அவன் நம்மளை எந்த நோக்கத்தோட அணுகிறான். ஏன்னா கல்யாணமான பொண்ணுக்கே இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு அப்படின்னா, காதலிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இது மாதிரி நடக்காது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா யாருக்கு வேணாலும் இது நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிறப்போ ரொம்ப எச்சரிக்கையோடு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத கையாளணும். ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மெச்சூர்டா இருக்கணும். அது ட்ரஸ்ட், அது எல்லாத்தையும் தாண்டி எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு யோசிச்சு செய்யணும். மோனிஷாவுக்கு நடந்த இந்த கொடுமையை பற்றி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் யாராவது செகண்ட் லவ் பார்க்கக்கூடிய நபர்கள் இருந்தீங்கன்னா, மோனிஷாவுடைய கடந்து வந்த பாதை இந்த அளவுக்கு கொடுமையாக இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.